Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டில் இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்டு டுட்டோரியல் வீடியோஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். இன்றைக்கி லேர்னிங்கில் 31th day. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, ரொம்பவே சிம்பிளான, எல்லோருக்கும் தேவைப்படுற ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளாத்தை வச்சு எப்படி ஒரு பட்டன் ரெடி பண்ணுறது. பொதுவாகவே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸில் பட்டன் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவே கிளாத் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரிங்கு கிடச்சா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைஸில் நீங்கள் கார்ட்போர்ட் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் காட்டனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த ரவுண்ட் பேஸ் இருக்கிறதுனால நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயமும் கூட. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீடிலில் 2 லைனாக எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 லைனுக்கும் நடுவில் ஊசியை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நல்லா வந்து அதில் ஹோல்ட் ஆகிக்கும். இது இருக்குதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஸோ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். கிளாத் வந்து நம்ம எப்படியும் நமக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணுறப்பவும் நமக்கு வேஸ்ட் கிளாத் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாகவே நமக்கு தேவையான டிசைனில் வந்து பட்டன் மேக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பட்டன் வெளியே வாங்குறீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா 10 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் வரும். இதுவே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சென்டராக வந்து கொடுத்து எடுக்கிறேன். நான் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அந்த அளவு வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பூ கட்டுவோம் அது மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து வெளியே வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம கிளாத் அப்படின்றதுனால அடிக்கடி வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் டேமேஜஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை இவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா டைட் பண்ணி போடுறது. ஸோ ரிமைனிங் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட ப்ளவுஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவு நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ என்னோடய ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான மாடல் வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். கீழே வந்து பவு மாதிரி வச்சு மேலே வந்து ப்ளைனாக வர்ற சாரீ மாடல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பட்டனை வந்து வச்சிடலாம். வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸியஸ்ட் வேயும் கூட. இன்னைக்கு நம்மளோட திவிஷ் அகாடமிக்கு அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி டேப் போஸ்ட்டில் நான் வைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் திவிஷ் அகாடமினும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாதனை பெண்கள் அப்படின்ற சேனலில் மகளிர் சுயதொழில் அப்படின்ற குரூப் மூலமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கிடைச்ச வெற்றியாகவும். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன அப்படின்றத ஈவினிங் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி டேப் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் பல்ச்சாக கிளாத் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணி நீடில் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா எடுத்ததுக்கப்புறம் லாக் போட்டுக்கலாம். எப்போது போல் 2-3 டைம் கொடுத்து நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் போய் யூஸ்வலாக நம்ம எப்படி நாட் போடுவோம், தையல் போட்டால் அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வே. ஸோ நம்மளுக்கு ரொம்ப காசும் செலவும் இருக்காது. வீட்டில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு கூட நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸில் இருந்து
தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ண முடியும். ஸோ நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு ரிமைனிங் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எக்ஸஸ் நூல் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே இது தான். நீங்கள் டெய்லர்ஸாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் விருப்பம் இருக்குது, நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு மேக் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டன்ஸ் ரெடி பண்ணி கூட நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸில் வந்து வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸில் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாசல்ஸ் கூட 3 லைன்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளெயினாக வரும். இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வரும், முந்தி மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதில் 3 அடுக்கு டாசல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீழே அடியில் இருக்கிறதுல சின்னதாக நமக்கு வந்து நார்மலாக இப்போது எல்லா ஹேண்ட்லேயும் அந்த மாடல் வருது. ஸோ அந்த மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த பட்டன் பதில் ஸ்டோன் கூட வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோனையே கூட இந்த பட்டனுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணி வைக்க முடியும். அது வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு காட்டன் சாரீ இது வந்து லெனின் காட்டன் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக அதில் எதுவும் வைக்க தோணலை. ஸோ அதனால் நான் பிளாக்கில் சிம்பிளாக வச்சுருக்கேன். இது என்னோடய ஓன் பர்பஸ் சாரீ. ஸோ நான் அதனால் சிம்பிளாக போதும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டன் ஆல்மோஸ்ட் ரெடியாகி சூப்பர் லுக் இருக்குது பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா இதில் அங்கங்கே மெரூன் கலர் வருது. ஸோ அந்த மெரூன் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த ஒரிஜினல் பட்டன் எஃபெக்டே வந்துடும். ஸோ நான் அதில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் குந்தன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம், அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இருக்காது, சிம்பிளாக வந்து நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ 2 பட்டன்லேயுமே நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் குந்தனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட் பட்டன் ப்ளவுஸ், போட் நெக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போட் நெக் ப்ளவுஸ். போட் நெக் ப்ளவுஸில் தான் இந்த ரோப் வந்துட்டு 3 லைன்ஸாக கொடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாடல்களில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் பேக் சைடில் கூட 4 பட்டன்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து கையில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு சிம்பிளான மெத்தடில் எப்படி வந்து நம்ம ஹூக் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணி வச்ச இடத்துல நம்மளோட கட்டர் மூலமாக இந்த மாதிரி லைட்டாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்திங்கன்னா கிழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹூக்கை இந்த மாதிரி மாற்றி வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் போய் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா லைஃபுக்கும் அது வந்து வெளியே வரவே வராது. நம்ம தனியாக வச்சு தைக்கிறப்போ அது தாராளமாக வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்து நம்ம தைக்கிறச்ச எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃப்யூச்சரில் கூட இந்த ப்ளவுஸில் ஹூக்குக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வச்சு தைக்கிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். Until then, bye from Anitharaj.